நான் மட்டும் வெளியில் போயிட்டேன்னா என்னுடைய கோடி பணத்தையும் தர்மம் செஞ்சிடறேன், எனக்கு ஒரு பைசா வேணாம், நான் அவ்வளவுமே கொடுத்துட்றேன் ஆண்டவனே அல்லா, நான் வெளியில் போனால் போதும் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக வரும். ஏன்னா அந்த நிலையில தான் நான் அந்த கபரில் இருந்தேன், உள்ளே இருந்தேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறேன். இதை குரான்லேயே அல்லாஹ் சொல்கிறான். என்னது? லவ்லா அக்ரத்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வ அகுன் மின ஸாலிஹீன். இன்று தர்மம் செய்யாமல் பதுக்கி வைக்கக்கூடியவர்களே, நாளை உயிர் பிரியக்கூடிய நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் மலக்குல் மௌத் உங்கள் உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் சொல்லுவீர்கள் என்னிடத்திலே, கொஞ்சம் நிறுத்தி வை என்னுடைய மௌத்தை அல்லாஹ், நான் என்னுடைய மொத்த தௌலத்தையும் உன்னுடைய பாதையில் கொடுத்து விடுகின்றேன், அதற்கு பிறகு என் ரூஹ வாங்கு அப்படின்னு நீ சொல்லுவே. ஆனால் அப்பொழுது நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன். இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது தான் அவர் சொல்றாரு. இப்போ உனக்கு உள்ள இருந்தால் அந்த எண்ணம் தான் வரும், அந்த எண்ணம் தான் வந்தது அப்படி சொல்றாரு. கைர்பா அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா. ஆக நமது நாயக திருமேனி இங்கே அரிசியில் ஒளிவுமயமான தூண் இருக்குது. ஒரு அடியான் இந்த பூமியிலேருந்து லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லிட்டா உடனே இஹ்தஸ ஜாலிக்கல் உமுது, அந்த தூண் அப்படியே ஆடணும். உடனே அல்லாஹ் தாலா உஸ்குன், தூணை நீ ஏன் ஆடுறேன் அப்படி உட்கார். இப்போ என் நாற்காலி பிடிச்சி யாராவது ஆட்டிட்டு இருந்தாங்கண்ணா இன்னைக்கு சும்மா இருப்பேண்ணா, கையெடுப்பா ஏன் பாடுறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த தூணை ஆடும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏன் ஆடுறேன் நீ அமைதியாக இருக்கு. அப்போ அது சொல்லுது எப்படி கைஃபாஸ்குன்னு லம் யுஃபர்லி ஹாயிலிஹா, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறானே ஒரு அடியான் அந்த பூமியில் உட்கார்ந்து இந்த இடத்துல, அவனை இன்னும் நீ மன்னிக்காமல் இருக்கிறியே, அவனுடைய பாவத்தை இன்னும் நீ மன்னிக்கலையே, அப்புறம் பின்ன நான் எப்படி அமைதியாக வருது அப்படின்னு அந்த தூண் சொல்லுது. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இன்னி கத் கஃபர்து லஹு, நான் அவனை மன்னிச்சிட்டேன், அவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிட்டேங்கிறான். உடனே எஸ்குன் இந்த சாலிக்க, உடனே அந்த தூணானது அமைதியாகிடுது அப்படின்னு நமது நாயக திருமண சொல்லி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், ஒரு அடியான், அதுவும் பாவம் செய்திருக்கக்கூடிய ஒரு அடியான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலேயே அரிசுடைய தூணே ஆடுதுன்னு சொன்னானா, அப்புறம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதா என்ன ஆகுறது சொல்லுங்கள். இப்போ உம்மத்தவர்கள் எல்லா நபிமார்களும் அங்கே போங்க அங்கே போங்கன்னு கடைசியில் முஹம்மது ரசூல்லாட்ட அனுப்பிச்சிட்டாங்கன்னா, கடைசியில் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்துட்டாங்களா, விழுந்து அல்லாட்டே பாவம் பண்ணி நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. இதை ஒரு தமிழ் கவிதையில் நான் படித்தேன். ஏரி நரகில் விழுந்திடாமல் காக்கணும், என் உம்மத்தவர் பிழை பொறுத்து ஏற்கணும், என் கல்பின் கடும் வேதனையும் மாறணும், என் உம்மத்தவர் என்னுடனே சேரணும். என்னது இப்போ அல்லாஹ் சும்மா இருப்பானா? இப்போ அழுகுறாங்களா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா என்னுடைய ஹபீபே இர்ஃபா ராஸக, உங்களுடைய தலையை தூக்குங்க அப்படி, உங்களுடைய தலையை தூக்கு, சல் தூத்த, என்னன்னாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன். என்ன சல் தூத்த. அப்புறம் ஷஃபா செய்கிறீங்களா செய்யுங்க, இஷ்பப் டு ஷஃபப் சதான்லாம் ஷஃபாத் சொல்லுங்கள் செய்யுங்க, நிச்சயமாக சொல்கிறேன், தவறு இருந்தால் சொல்லுங்கள் உடனே மாற்றிக்கணும். உங்கள் உம்மத்துக்கு ஷஃபாத் செஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த ஷஃபாத்தை நான் கபூல் செய்கிறேன். அவ தை தூக்க மாத்தரலாம், என்ன கேட்டாலும் நான் தந்துடுறேன். ஃபௌக மாத்தரலாம், மேலும் மேலும் உங்களுக்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேன். வல சௌஃப யூதிக ரப்புக ஃபதர்லா, மேலும் மேலும் கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கு, நீங்கள் பொருந்தி கொள்ளும் வரை உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பார். குர்ஆன் ஆயத்து என்ன சல் தூத் வஷ்ஃபா துஷஃபா வஷ்ஃபா துஷஃபா அதுகில் மின் உம்மத்திக்க மன்லா ஹிசாப் அலை, நீங்கள் விரும்பக்கூடியவர்களை கேள்வி இல்லாமல் கொண்டு போங்க ஜன்னத்துக்கு. அவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துறான் நமது நாயகர் திருமண ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் விரும்பினா ஜன்னத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு. அப்போ அந்த ஷாயர் கவிதையில், தமிழ் கவிதையில் என்ன சொல்கிறார், பெருமானார் கேட்குறாங்க, ஏரி நரகில் விழுந்திடாமல் காக்கணும், என் உம்மத்தவர் பிழை பொறுத்து ஏற்கணும், என் கல்பின் கடும் வேதனையும் மாறணும், என் உம்மத்தவர் என்னுடனே சேரணும். பல்லா தலை சும்மா இருப்பான். இதுக்கடையில் மலக்குங்களாம் கூட சும்மா இருக்கிறாங்களா? மலக்குகள் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? அப்போ சிராத்துல் முஸ்தகிம் பாலம் இருக்குங்களே, அது அஹத்து மின சைஃபின், வாழை விட ஒரு கூர்மையானது.
அதில் நல்லடியார்கள், அதாவது அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்களை தான் ஜஹன்னம். இப்போ நல்லடியார்கள் போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா உடனே அதை போயிடுவாங்க, மின்னல் மாதிரி காற்று மாதிரிலாம் போயிடுறாங்க. ஆனால் பாவிகள் போகும்பொழுது அதை ஆட ஆரம்பிச்சு. இதா அசஃப சிராத்து பி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு உம்மத்துக்களில் பாவி போகும் பொழுது அது ஆடும். அப்போ உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து யாரை கூப்பிட்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வா முஹம்மதா வா முஹம்மதா. இங்கேயும் அப்படி தானே, முதல்ல ஆதம்கிட்ட போய் அப்புறம் அவங்க இப்னு பான் பாப்பர் எப்ராஹிம்கிட்ட போய் இப்படியே போகிறாங்க பார்த்தீங்களா, கட்சியில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்கன்னு தானே சொல்லுவோம். அப்போ அது மாதிரி இப்போ அங்கேருந்து வா முஹம்மதா வா முஹம்மதா. இப்போ இந்த சத்தத்தை கேட்டவுடனே நமது நாயகத்தின் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு இபாதிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஷித்தத்தி இஷ்ஃபாக்கிஹி அலைஹிம், பாய்ந்து பதறி ஓடுவார்களாம் நமது நாயகத்தின் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் ஆகிஸும் ஹுஜ்ஸிக்கும், பெருமானார் பாஞ்சு பதறி ஓடும் பொழுது உம்மத்தவர்கள் அழைக்கின்றார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அவங்கள பின்னால் அப்படியே பிடிச்சிக்கிடுவாங்களாம். ஓடும்போது அவங்களும் பிடிச்சிக்கிட்டே ஓடு வருவாங்களாம். ஏன்னா பெருமானார் மேனியில் இருக்கக்கூடிய துணி நகன்று விடக்கூடாது அல்லவா, அந்த துணி நகன்று விடக்கூடாது என்று ஜிப்ரீலாம் அப்படி பிடிச்சிக்கிட்டு கூடவே ஓடியாருவாங்களாம். அவ்வளோ வேகமாக ஓடியாருவாங்க உம்மத்தவர்களுக்கு கேட்குறது. அப்போ அந்த சிராத்துல் முஸ்தகீமில் வலது பக்கம் இடது பக்கம் மலக்குகள் இருப்பாங்க, எமீனி வெசாரி ரெண்டு பக்கமும் இருப்பாங்க. அந்த மலக்குகள் சும்மா இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பெருமானார் இப்படி பதறி கதறாங்கல்ல, சல்லிம் சல்லிம் யாரெல்லாம் அவங்களை அமைதிப்படுத்து, அவங்களை அமைதிப்படுத்து, அமைதிப்படுத்து அமைதிப்படுத்து. ஏன்னா ரசூல்லா அழுதா என்ன ஆகுறது, அமைதிப்படுத்து அமைதிப்படுத்து அப்படி இப்போ அந்த மாதிரி. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழக்கூடிய நெல். இப்போ அந்த ஷாயர் என்ன சொல்கிறேன், இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அழுவாதீங்க, அழுதா என்ன ஆகும். ஒரு அடியான் பாவம் செய்து ஒரு அடியான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் அரிசுடைய தூணாடுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழுதா என்ன ஆகுறது. அப்போ அந்த ஷாயர் அவருடைய நடையில சொல்கிறார் அதை. இப்போ என் உம்மத்து என்னோட சேரணும்னு அழுகுறாங்க பார்த்தீங்களா பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ஜன்னத்தை கொடுத்து அத்தனையும் சொந்தப்படுத்தி எல்லா நாளும் ரசூல்லா என்ன சொன்னாங்க, எனக்கு சொர்க்கமே என்னுடைய உம்மத்துங்க தான்பா, என்னுடைய சொர்க்கம் என்னுடைய உம்மத்து.